வணக்கம் நண்பா. ராயல் என்ஃபீல்டு கம்பெனி நிறைய விஷயங்களை வந்து இன்னோவேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டு கம்பெனி அடுத்ததாக பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பைக்குகளை லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்கு. இப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதானா? ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டுல இருந்து எலக்ட்ரிக் பைக்குகள் எல்லாம் 2025 மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா 2027 தான் இந்த பைக்குகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ராயல் என்ஃபீல்டு பிளான் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பைக் எவ்வளவு? அதுக்கான முக்கியமான காரணம் 450cc இன்னும் 3-4 பைக்குகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாம 650cc-லும் இன்னும் 2 பைக்குகளை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்கான டைமிங், அதுக்கப்புறம் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ராயல் என்ஃபீல்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. இதுக்கு முன்னாடியே ராயல் என்ஃபீல்டுல இருந்து எலக்ட்ரிக் செக்மெண்ட் வந்து வர வேண்டியது. நிறைய விஷயங்கள் டெஸ்டிங் வந்து ஃபாரின் மார்க்கெட்ல போயிட்டு இருந்துச்சு, நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. சில டெஸ்டிங் இமேஜஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதை வச்சு இப்போதைக்கு இதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த லைனப்ல நிறைய வண்டிகளை வச்சிருக்காங்க. ஏன்னா 450cc செக்மெண்ட்டை புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான காரணம் இன்பிட்வீன்ல இருக்கிற காம்படிஷனை ஓவர்டேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு 450cc செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 500cc செக்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் 500cc-க்கும் 650cc-க்கும் நியரஸ்ட் பிரைஸ் வேல்யூல இருந்ததால பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பெருசாவே இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா 650cc செக்மெண்ட்டை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால பார்த்தோம்னா இப்போ 450cc செக்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 350cc செக்மெண்ட் வாங்கணும், அந்த செக்மெண்ட்ல ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 450cc செக்மெண்ட் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தானே பிரைஸ் அதிகமாக இருக்கு, மாடர்னான இன்ஜினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ 450cc செக்மெண்ட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக டியூக் 390, அப்புறம் 390 அட்வென்ச்சர், இந்த மாதிரி KTM பிராண்டுக்கு வந்து ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கணும்னா பைக்கை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இப்போ சொல்ற மாதிரி தான். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.